வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஏன் வரும்போது கண் கலங்குறீங்க? என்னுடைய கஷ்ட நிலையை நினைச்சுத்தானே கண் கலங்குறேன். எனக்கு ஆரம்பத்தில் 2 கண்ணும் நல்லா இருந்தது. நான் தொழில் செய்து கொண்டிருந்தேன். நான் எலக்ட்ரிக்கல் மேலே தான் என்னுடைய தொழிலாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் யாருடைய கையாவது எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிற எனக்கு சகோதரங்கள் இருக்கிறாங்க. யாருமே எனக்கு எதுவுமே செய்யறதில்லை. கண் தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய சகோதரம் பண்ணி சொல்லாத நீ அப்படி இருந்துட்டாங்க. எனக்கு அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு பாதிப்பு. கூட பிறந்தவங்க எப்படி சொல்லிட்டாங்க? கூட பிறந்த என் சகோதரங்களை சொன்னாங்க, என்னுடைய தம்பி என்று சொல்லிடாத நீ அப்படி. பணம் இருந்தால் தான் இன்றைக்கு சகோதரமும் நம்மளோட ஒன்று சேரும். பணம் இல்லைன்னா சகோதரமும் நம்மளுக்கு இல்லை. என்னகிட்ட வாங்க வந்து தம்பி எனக்கு காசு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தா அப்படியே. இன்றைக்கு பாத்ரூம் போகும்பொழுதெல்லாம் தங்கால வெளிப்பக்கம் தான் டொய்லெட் இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு கயிறை கட்டி விட்டுருக்காங்க டொய்லெட் வாசல்லேருந்து வீடு வரைக்கும். நான் அந்த கயிற்றை பிடிச்சி அது டொய்லெட்டுக்கு போவேன். போயிட்டு பாத்ரூம் போயிட்டு திருப்பி அதை பிடிச்சி கொண்டே நான் திரும்பி வருவேன். அன்றைக்கு நான் சாப்பிட்றது கூட நான் கஷ்டப்படுறேன். இந்த மாதிரி பார்க்க வெட்டி தான் எங்களோட வாழ்க்கை ஓடும். அப்படி இல்லாட்டி வீட்டு வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. கொரோனா ஊசி போட்டாங்க. கொரோனா ஊசி போட்டதுக்கு பிறகு இந்த காலையும் 2 கண்ணும் 2வது ஊசி போட இயல முடியாதுன்னு அவங்களே என்னை நிப்பாட்டிட்டாங்க. பெஸ்ட் ஊசிலே எனக்கு அப்படி வந்து මේක බලාගෙන ඉන්න කට්ටියටම මම කියන්න කැමති මේ කොරෝනා ඉන්ජෙක්ෂන් දැම්මානේ ඒ කොරෝනා ඉන්ජෙක්ෂන් දාපු වෙලාවේ ඉඳලා මගේ S2 පේන්නේ නැතුව ගියා. ඒ කියන්නේ මාසයක් ගියයින් පස්සේ ටික ටික පෙනුම අඩු වුණා. 3 லட்சம் தாங்க நான் உங்களுக்கு கண் பார்வை எடுத்தாரன்னு சொன்னாங்க. என்னட்ட 3 லட்சம் கொடுக்கறதுக்கு அந்த நேரம் காசு இல்லை. இப்போ அன்றாட உணவுக்கு நான் அடுத்தவங்களை தங்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறேன். கையை நீட்டி ஒரு சில ஆட்கள் இந்த என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஆட்கள் கண்டிருப்பாங்க பேங்க் வெளியே நான் கை நீட்டி நிற்கிறத. எனக்கு ஒவ்வொன்றையும் நினைக்கும் பொழுது என்னால் தாங்க முடியல. அதுதான் என் நிலை யாருக்குமே வரக்கூடாது. என்னுடைய நிலை யாருக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் வரக்கூடாது. வணக்கம். இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் ஐயங்கனி பகுதியில் தெரியும். உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஐயங்கனி அப்படி சொன்னது மாதிரி இங்கே ஒரு சிலருக்கான உதவிகள் வந்து பண்ணியிருக்கிறோம். அண்ட் அப்படி ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ண வந்தப்போ தான் வந்து தற்செயலாக ஒரு ஃபேமிலியை வந்து நாங்கள் மீட் பண்ணோம். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொரோனா இன்ஜெக்ஷனால் பாதிக்கப்பட்டு தங்களோட கண் பார்வையும் ஒரு கால் வளத்தினையும் வந்து இழந்தது அப்படி சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. பேசுபொருளாக இருக்கிறது ஒன்று வந்துட்டு இந்த கொரோனா இன்ஜெக்ஷனால் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சதாக சொல்லி, ஆனால் அது எந்தளவுக்கான உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியாது. என்ன சொன்னால் மருத்துவ ரீதியாக வந்துட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த ஒரு இன்ஜெக்ஷனால் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல தெரியும். ஆனால் இது எதுவுமே உறுதிப்படுத்தாமல் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட 2 கண் பார்வைகளும் வந்து இழந்து இன்றைக்கி வந்து நிற்கதிக்குள்ளாகிருக்கு. அதாவது தங்குறதுக்கு இடம் கூட இல்லாமல் ஒரு இடத்துல வாடகை தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ கூட தங்களோட வாழ்க்கையை அவங்களால வந்து சமாளிக்க முடியாத கட்டத்தில் வந்து நம்மக்கிட்ட ஒரு உதவியாக வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஆரம்பத்தில் எங்களை சந்தித்து பேசும்போது நான் உடைஞ்சு போகிற அளவுக்கு வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி சொல்கிறேன்னு சொல்ல தெரியல. நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் சொன்ன மாதிரி வந்து பலமையாக ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கான ஹெல்ப் பண்ண போனோன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்களுக்கு யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நார்மலாக வந்து விசாரிக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த வகையில் வந்து தான் இவங்களையும் வந்து கண்டறிஞ்சோம். ஐயங்கனியில் வந்துட்டு முன்னாலே ஒரு சில ஹெல்ப்கள் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் வந்து முக்கியமாக சொல்லிக்கொள்ளணும்னா, நான் என்ன சொன்னால் இந்த வீடு வந்து அவங்கள்ட்ட சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வாடகைக்கு இருக்கிறதா சொல்லி. ஆனாலும் நம்ம விசாரிக்கல தான் இன்னும் பல விஷயங்கள் வந்து தெரிய வரும். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஏன் வரும்போது கண் கலங்குறீங்க? என்னுடைய கஷ்ட நிலையை நினைச்சுத்தானே கண் கலங்குறேன். எனக்கு ஆரம்பத்தில் 2 கண்ணும் நல்லா இருந்தது. நான் தொழில் செய்து கொண்டிருந்தேன். நான் எலக்ட்ரிக்கல் மேலே தான் என்னுடைய தொழிலாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையில்
யாருடைய கையாவது எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறேன். எனக்கு சகோதரங்கள் இருக்கிறாங்க, யாருமே எனக்கு எதுவுமே செய்கிறதில்லை. கண் தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டாங்க. என்னுடைய சகோதரம் பண்ணி சொல்லாத நீ அப்படி என்றிட்டாங்க. எனக்கு அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு பாதிப்பு. கூட பிறந்தவங்க எப்படி சொல்லிட்டாங்க? கூட பிறந்த என் சகோதரங்களை சொன்னாங்க, என்னுடைய தம்பி என்று சொல்லிடாத நீ அப்படி. எனக்கு அதுதான் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு பாதிப்பு. அப்போ இந்த ஒரு பார்வை வந்து நீங்கள் இழக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சகோதரங்கள் எப்படி இருந்தாங்க? என்னோட எல்லாரும் நல்லா இருந்தாங்க, நான் நல்லா இருந்தேன். நான் டிவி ரேடியோ மெக்கானிக் தான் செய்து கொண்டிருந்தேன். எத்தனை வயசுல இருந்து இது பண்ணுறீங்க? இப்போ நான் மட்டக்களப்புக்கு வந்த காலத்துலேருந்து பண்ணுறேன். நான் முதல் கொழும்புல தான் படித்தது, வளர்ந்ததெல்லாம் கொழும்பு தான். உங்களோட சொந்த இடம்? சொந்த இடம் வந்து கொழும்பு தான். ஆஹா. நான் கல்யாணம் கட்டினது தான் இங்கே. ஓ, அப்போ இப்போ எத்தனை ஆண்டு இங்கே வந்தீங்க? எத்தனை வருஷம் தெரியுமா? நான் 2001ஆம் ஆண்டு வந்தேன். 2001ஆம் ஆண்டு இங்கே வந்தீங்க. அதுலேருந்து மெக்கானிக்கல் தானீங்க? மெக்கானிக் வேலை தான். என்ன சொல்கிறது, உண்மை அன்றைக்கு நான் சாப்பிட்றது கூட நான் கஷ்டப்படுறேன். இந்த பாருங்க, பார்க்க வெட்டி தான் எங்களோட வாழ்க்கை ஓடும். அப்படி இல்லாட்டி பங்க வீட்டு வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. வாய்ப்பு. ஸோ அதையும் காட்டுறோம் வந்து பாருங்கள். அண்டா அக்கா தான் வந்து வேலைக்கு போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் வரும்போது கூட வந்து வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நல்ல சூழ்நிலை. ரைட்டு. இது வந்து இப்போ எவ்வளோ காலமாக வந்து இது செய்கிறீங்க? இது வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து நான் தொடக்கம் செய்கிறேன். வீட்டுக்கு வந்து நான் வாடகைக்கு வந்து நான் தொடக்கம் செய்கிறேன். இது செய்கிறீங்க? சத்தம் அது குட்டி ஒன்று உள்ளுக்கு அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அடிக்க வந்தது. நாய்க்குட்டியா? அதான் சத்தம் போடுறது. ரைட். இப்போ இது எங்கேருந்து இந்த பார்க்க எடுத்துக்கொள்ற நீங்கள்? இது எங்கள் பக்கத்து வீட்டில் அங்கே அந்த மத்த லைன் ரோட்டில் அங்கேருந்து இருக்கிறோம். இப்போ இது பட்டினா அவ்வளோத்தையும் பட்டினா அவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 720 ரூபா கிடைக்கும். அவ்வளோத்தையும் பட்டினா 720? 10 கிலோ தருவாங்க. அவ்வளோ 10 கிலோ? 2000 ரூபா இருக்குது. இந்தாமல் இருக்குது. அவ்வளோ சேர்த்தா 10 கிலோ. ஒரு நாளைக்குள்ள 10 கிலோ வெட்டுவீங்களா? ஆமாம் ஆமாம். ஆ, எப்படி அது வெட்டி காட்டுங்க. ஒரே நாளுக்குள்ள வெட்டுறதா இருந்தா அப்போ ஒரே நாளுக்குள்ள அந்த 10 கிலோ வெட்டினது தான் உங்களுக்கு அந்த 750 ரூபா கிடைக்கும். 720 ரூபா தருவாங்க. வேறு இருந்தால் கடை வெட்டி முடிக்கிறேன். போடுங்க. மற்ற நடுவில் அந்த மேலே மேலே நடுவில் நடுச்சு. மற்ற பக்கத்தில் இது வெட்டும்போது கைக்கு ஒன்றும் ஆகாதா? கையும் பட்டி பெறாதா? அது அந்த வேதனையும் பட்டுறேன். அப்போ இங்கே வந்து எவ்வளோ காலம் அக்கா இங்கே? 8 வருஷம். 8 வருஷம். அப்போ 8 வருஷமாக இந்த தொழில் செய்கிறீங்களா? இது மட்டும்தான் மெயினாக பண்ணுறீங்களா இல்லை? இது மட்டும்தான். அடுத்தது வீட்டு வேலைக்கு இது இல்லாட்டி வீட்டு வேலைக்கு போகிறேன். அது வீட்டு வேலைக்கு போவாங்க. இப்போ கட்சி பெற்றாரி. ஆமாம், அதுக்கு போகிறேன். இப்போ போகிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் வர போகல. அப்போ அங்கே சம்பளம் எப்படி? அங்கே நாங்கள் செய்கிறத பொறுத்து 5 கிலோ செஞ்சா 500 ரூபா. 5 கிலோ செய்தா 500 ரூபா. 10 கிலோ செஞ்சா 1000 ரூபா. அது எப்படி செய்கிறது? என்ன செய்கிறது? அது வெட்டி வரும். அந்த பருப்பை நாங்கள் தோண்டி எடுத்தால் உங்களுக்கு கொடுக்கணும் கிலோ கணக்கில். கிலோ கணக்கில். அப்போ 10 கிலோ தோண்டி கொடுத்தா 1000 ரூபா வந்து கிடைக்கும். 5 கிலோன்னு சொன்னால் 500 ரூபா. ஒரு கிலோக்கு 100 ரூபா. 100 ரூபா. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை கிலோ வந்து அப்படி எடுப்பீங்க? 6-7 கிலோ செய்வேன். 6-7 கிலோ 600 கிலோ 100 செய்யலாம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 பேருக்கு சாப்பாட்டு செலவு? சாப்பாடு செலவு அதில் தான் முந்திரையும் இல்லை இது இதில் அது. அப்போ ஒரு நாளைக்கு 1000 ரூபா உங்களால் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? ஆமாம் ஆமாம், உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு செலவு போகும் உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 2500 அப்படி போகும். அப்படி போகும் 2 பேருக்கும். அதாவது சாப்பாட்டு செலவு மட்டும்தான் இருக்குதா இல்லைன்னு சொன்னால் வேறு? ஐயோ, நாங்கள் அரிசியெல்லாம் கடந்துட்டு தான் இருக்கிறேன். ஆஹா. அடுத்தது மீன் வாங்குறேன். ரைட். அப்போ இப்போ கணவரை முழுக்க முழுக்க பார்த்துக்கொள்றது நீங்கள் தான். இப்போ எப்படி உங்களுக்கு அந்த திருமணம் ஆச்சு? வீட்டால் பார்த்தாங்களா இல்லைன்னு சொன்னால்? இல்லை, அவரை தான் வந்து கேட்டவர். திருமணமான புதுசில் வாழ்க்கை எப்படி போச்சு? நல்லா போயிடுச்சு. நல்லா போச்சு. இப்போ எத்தனை வருஷம் திருமணமாகி? 15 வருஷம். 15 வருஷம். பிள்ளைகள்? பிள்ளைகள் இல்லை.
இப்போ இந்த ஒரு 15 வருஷமா உங்களுக்கு சொந்த வீடு வாசல் எதுவுமே இல்லையா? எங்களுக்கு வீடு இருக்கு, எங்கள் மட்டக்களப்பில் இருக்கு. அது எங்களோட தங்கச்சி சண்டை பிடிச்சி அதை வித்துட்டா. உங்களை தங்கச்சி வித்துட்டாங்களா? ஆஹா. அப்போ நான் வாடகைக்கு தான் இருக்கேன். இப்போ வீட்டோட எழும்ப சொல்லி தாங்க ஏன்? அவங்க இப்போ திருத்த போகிறாங்களா. ஆஹா. அப்போ உங்கள்ட பல வீடு வாசலில் தங்கச்சி எப்படி விற்பாங்க? அவ சரியான கொடி சூரியண்டா. நான் வெளிநாடு போயிருந்தேன், எந்த நாடு? சவுதிக்கு. 5 வருஷம் இருந்தேன். நான் இப்போ காய்ச்சல் நட்டப்படுத்தி போட்டாங்க. அதை கேட்டதுக்கு தான் பல விட்டேன். அதான் உங்களோட பேர்லயே இருந்துச்சு அது. உங்களோட பேர்ல இருந்து அவ இப்படி சைன் வச்சு விற்பா? அவ வந்து அம்மாவோட பேர்ல இருக்கிற மாதிரி செஞ்சு வித்துருக்கிறான். அப்போ நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல? பண்ணல, அப்புறம் விட்டுட்டு வருஷம் நேரம் பிரிக்கிறதே இல்லை, வாங்க போகணும். அதான் இங்கே வந்து நாங்கள் இப்போ நேற்று வச்சுருந்தாங்க வீடு தரட்டாமல் திருத்த போகிறாங்க, திருத்தி போட இருக்கியாமட்டு. அப்போ அவர் சொன்னார் எங்கே போகிறோம்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ உங்களோட ஐடியா என்ன பிளான் அடுத்தது? எங்களுக்கு ஒரு ஐயா ஒரு வளவு தந்திருக்காரு, அவங்களோட பேர்லாம் இருக்கி. அதில் ஒரு குடியில் எடுத்து தராங்களாம்ட்டு. அவங்களுக்கும் வசதி இல்லை, எங்களுக்கும் வசதி இல்லை. பார்ட்டியாக உதவி எடுத்து அதை அடிக்கலாம். எங்கே இருக்கிறாரு அது இருக்கு வந்து காலியூர் ரோட்டு ஐயங்கனிலே தான். இல்லை அந்த கோட்டேஸ்வரன்னு சொல்லுவாங்க, ஓ அதுக்குள்ளே இருக்கு. என்ன சொல்கிறது உங்களுக்கான என்ன சொல்லி எனக்கு தெரியல. என்ன சொன்னால் வந்து நாங்கள் முன்னாடியே வந்து இதே ஏரியாவுக்குள்ள ஒருத்தங்களுக்கான ஹெல்ப், அதாவது ரீசெண்டாக இப்போ இந்த ஒரு வீக்ஸுக்குள்ளே தான் வந்து பண்ண வந்தாங்க. அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் ஸோ அப்போ தான் அவங்களுக்கு பண்ணிவிட்டு இவங்களே வந்து எதிர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க? அந்த ஐயாட்ட கிறிஸ்மஸுக்கு ரைட்டா வீட்டில் வந்து சமைக்கல, இன்னைக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு மன கஷ்டமாக போய்ட்டு, அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துட்டு இப்படி அவங்க சொல்லும்போது எங்களால் சடன் வந்து ஒன்றும் செய்ய இயலாது. என்ன சொன்னால் டீட்டெயில் ஒன்றும் கலெக்ட் பண்ணாமல் எங்களால் செய்ய இயலாத கட்டணும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி நாங்கள் ஒரு வாக்கு மட்டும் கொடுத்துருந்து நாங்கள் மறுபடியும் வந்து சந்திப்போம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்திருந்தோம். கிறிஸ்மஸ் எல்லாம் ஓரளவுக்கு செய்யிட்டீங்க அப்போ? கடவுள் ரவுனியத்தார். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டெக்கரேட்லாம் பண்ணது நான் தான் பண்ணி. நீங்கள் தான் செய்து? அவர் தான் பண்ணுற, நீ அவருக்கு இயலாதே. நாங்கள் அப்போ கடைசியாக அண்ணா வந்து எப்போ செய்தார் இப்படி? கடைசி அண்ணா வந்து செய்தவர் இப்போ அண்ணாக்கு பார்வை 2 வருஷம். கடைசி பார்வை போகிறதுக்கு மேலே அண்ணா தான் எல்லாம் செய்வார். இதெல்லாம் செய்வார். ஓ எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் மாதிரி இதை விட கிராண்டாக செய்வார். அவர் செய்வார். ஓகே. இது சோடிக்க வந்த கிறிஸ்துமஸுக்கு அந்த இரவு தான், 24 இரவு தான் சோடிக்க வந்தேன். நாங்கள் பண்ணுறோம்லன்னு சொல்லி தான் இருந்தோம். நாங்கள் சோடிக்க தேவையில்ல இருப்போம் வந்து. அப்போ இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு சொந்தமான இந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் அண்ணா தான் வாங்கி போட்டோம், வேலை செய்யக்குள்ள எல்லாம் வாங்கி போட்டுக்கார அண்ணா. அவர் இதுவும் இல்லை, இப்போ என்ன பார்வை இல்லை, சொந்த வீடு இல்லை, தான் பிரச்சனை. அப்போ வேலை செய்யும் போதெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைக்க முடியும்? வரல அவர் ஒரு நாளைக்கு உழைப்பாரு 15,000 16,000. காலையில் 7 மணிக்கு போனால் 2 மணிக்கெல்லாம் காசோட வருவார். வந்தா திருப்பி போறல, திருப்பி வீட்டில் சின்ன சின்ன வேலை இருந்தால் செய்வார், திருத்துற வேலையை அப்படி. அப்போ நல்லா தான் இருந்தேன், நாங்கள் ஒரு கஷ்டம் இல்லை, நல்லா இருந்தேன். எப்போதுமே ஒருத்தவங்களோட கையில் அவங்களுக்கான தொழில் இருக்க மட்டும் சொன்னால் அவங்க நல்லபடி தான் இருப்பாங்க, முயற்சி உள்ளவங்க கண்டிப்பாக. ஸோ அந்த முயற்சியுடையவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் தான் வந்து அவங்களே பார்த்துக்கொள்வது வந்து ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கும். ஸோ அது ஒரு நிலைமை தான் அண்ணாவுக்கு இன்றைக்கி வந்து நடந்திருக்குது. அவர் வந்து ரொம்ப மனசங்கடப்பட்டு பேசும்போது அவர்கிட்ட நிலை குறித்து எங்களுக்கு கூட ஒரு மாதிரியாக இருந்தது அன்னைக்கு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக அந்த இவங்களுக்கான ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இன்றைக்கி மறுபடியும் வந்து திகழ்ச்சிருந்தோம். ஸோ இவங்களோட வாழ்க்கை ஸ்டோரி பற்றி நம்ம ஷோர்ட்டாக வந்து இறந்து வந்து கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு ஏதாவது கண்ணுக்கு உதவி செய்வீங்களா? ஒரு கண் பார்வைக்காவது. அவர் 2 கண்ணுமே தெரியுது இல்லையா? எனக்கு 2 கண்ணும் தெரியும், கொஞ்சமும் தெரியுது. கொஞ்சமும் தெரியும். அது நல்லா இருந்த கண் அப்படி எப்படி என்ன சடன்னு கொஞ்சமும் தெரியும் போல். கொரோனா ஊசி போட்டாங்க. கொரோனா ஊசி போட்டதுக்கு பிறகு இந்த காலையும் 2 கண்ணும் 2வது ஊசி போட இயல முடியாதுன்னு அவங்களே என்ன நிப்பாட்டிட்டாங்க. பெஸ்ட் ஊசிலே எனக்கு அப்படி வந்துட்டு போட்டு எவ்வளோ நாள் போட்டு ஏறத்தாழ 1 கிழமைக்கு பிறகு வித்தியாசம் ஆகி இந்த கால் நடக்க எல்லாம் அப்படியே கிடந்தேன். இங்கே பாருங்க, இப்போ எனக்கு இந்த ஒரு கால் நீட்டம் ஒரு கால் கொட்டான மாதிரி தான் இருக்கும். இந்த கால் வீங்கி இருக்கிறதுக்கு காரணம் தான் அதான். இந்த பாருங்க, இந்த கால் கட்டையாகவும் இந்த கால் கொஞ்சம் இதாகவும் போயிட்டு வளர்ந்த மாதிரி. ரைட் ஓகே இருங்க.
நான் நடக்கும் பொழுது கிழிஞ்சு தான் நடப்பேன். அப்படி நடக்கும்போது சரி, இது இப்போ இந்த கொரோனா ஊசினால தான் அப்படி ஆனதுன்னு சொல்லி இப்படி சொல்றீங்க நீங்கள்? அதுக்கு முதல்ல நல்லா தானே நான் தொழில் செய்து கொண்டிருந்தேன், நல்லா தானே இருந்தேன், எங்கே வேணாலும் போவேன், எங்கே வேணாலும் வருவேன். போட்டு எவ்வளோ நாளில் இப்படி ஆனதுன்னு சொன்னீங்க? 1 வாரத்துக்கு பிறகு. 1 கிழமையால? 1 கிழமையா. அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் சொன்னது என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க இதுக்கு ஒரு மாற்றி ஊசி ஒன்று அடிங்க அப்படின்ட்டாங்க. 2வது ஊசி போட வர சொன்ன நேரம் ஒரு மாதத்துக்கு பிறகு தான் நான் அவங்ககிட்ட போடுற நேரம் மாற்று ஊசி ஒன்று நீங்கள் போய் அடிங்க அப்படின்னா மாற்று ஊசிக்கு போக பயப்பட்டேன். என்ன நடக்குமா அடுத்த ஊசிக்கு போட்டதுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு எஃபெக்டை உருவாக்கிருமோன்ற பயத்தில் நான் போக இல்லை. அது பிறகு கண் அப்படியே மங்கி கொண்டே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டேன். எத்தனை நாளால் முற்றாக வந்து தெரியாமல் போச்சு? சரியாமல் போச்சு. எத்தனை நாள்னு எனக்கு சரியாக சொல்ல முடியாது. ஏறத்தாழ ஒரு 3 மாதத்துக்கு பிறகு கண் ரொம்பவும் ஆட்கள் நடமாட்டம் மட்டும் விளங்குன உடனே ஆஸ்பத்திரியில் போய் சொன்னேன். அவங்க சொன்னாங்க இது இங்கே இப்போ ஒன்றும் உங்களுக்கு செய்ய முடியாது, நீங்கள் பதுளைக்கு போங்க அப்படின்னா. ஆனால் அந்த நேரம் கண் பார்வை இருந்தது. இன்னார் தான் வராங்கன்னு எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பின்னாண்டு சொல்லலாம், பட் இவங்க தான் வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அங்கே போனோடனே டாக்டர் பார்த்துட்டு சொன்னார் இது ஒரு சின்ன விடயம், பயப்படாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பதுளையில் ஆப்ரேஷன் பண்ணினாங்க. பதுளையில் ஆப்ரேஷன் பண்ணினதுக்கு பிறகு நல்லா இதாக இருந்தது. கண்ணை இது பண்ணுற நேரம் நான் நினச்சேன் பார்வை வந்துருமன். அதுக்கு பிறகு அப்படியே இல்லாமலே போய் அவங்க ஒரு மருந்து ஒன்று விட்டாங்க கண்ணுக்குள்ள. எனக்கு அந்த மற்றாக்களுக்கு விட்ட மாதிரி தான் எனக்கும் விட்டாங்க. அந்த நாட்களில் தான் உங்களுக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வேற ஒரு மருந்தை விட்டு 2வது முறை போகிற நேரம் அவங்களுக்கே இந்த மருந்து உங்களுக்கு யார் தந்தது அப்படின்னு என்னட்டே கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் நீங்கள் தானே சார் தந்தீங்க, இந்த மருந்தை தந்தது நீங்கள் தானே சார் அப்படி கேட்டேன். அப்போ மருந்து மாற்றி அவங்க தந்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு திருப்பி கண் பார்வை இல்லாமல் போனோடனே நான் சொன்னேன் சார் என்ன சார் நீங்கள் சொன்னீங்க சின்ன வேலை. நான் கேட்டேன் அதை, நான் நல்லா சிங்களம் கதைப்பேன் கொழும்பால் தானே. அப்போ நான் கேட்டேன் திருப்பியும் சார் மட்டுமே மௌனே அப்படின்னு நான் கேட்டேன். என்னத்துக்காக சார் இப்படி நடந்துச்சு எனக்கு அப்படின்னு. அப்போ அவர் சொல்லிட்டாரு கண்ணுக்கு ப்ரெஷர் அடிச்சுட்டு அப்படி என்று அவங்க கதையை உடனே மாற்றி விட்டுட்டாங்க. பார்வை வருமன்னு தானே எனக்கு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணினாங்க. பார்வையும் இருந்தது தானே. ஸோ இதுக்கு முழு காரணம் வந்து எது என்னன்னு சொல்ல வரீங்க? இதுக்கு முழு காரணமும் ஒன்று கொரோனா ஊசி தான். கொரோனா ஊசி தான். ஸோ இதை வெளியில் இடத்துல ஹாஸ்பிட்டல்லாம் சொன்னீங்களா நீங்கள்? யார்கிட்ட சொல்கிறது, இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியலை. என்னால் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி கொள்ள முடியலை. யாரும் வந்து இதை வெளியில் போய் கூட்டிகிட்டு போய் செய்கிறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஒருவர் முன்வர இல்லை. அதான் என்னுடைய சகோதரங்கள் கூட என் தம்பி என்று சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்கிறாங்க. கொழும்புக்கு போனீங்களா? அதுக்கப்புறம் கொழும்புக்கு நான் இது வரைக்கும் போக இல்லை. அப்போ பதுளையில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்களும் வரவே நான் சொல்லிட்டாங்க. புத்தளத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, அண்ணா மன்னார்ல இருக்கிறாரு. கொழும்புல உள்ள அக்கா செத்து போயிட்டாங்க. அவங்க இருந்திருந்தா என்னை எப்படியாவது பார்த்துருப்பாங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு மட்டும்தான் இந்த கொரோனா ஊசினால இப்படி ஆச்சுதா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாருக்கும் இப்படி ஆச்சுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொரோனா ஊசி போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் கண் மங்கிட்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க, சொன்னாங்க எங்களுக்கு இந்த ஊசி போட்டதுக்கு பிறகு தான் கண் பார்வை மங்கிட்டு நிறைய அப்படின்னு நிறைய சிங்களாக்கள் என்னோட கதைச்சவங்க பதுளையில் வச்சு. இப்போ உங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை, இந்த நடந்த ஒரு கொடுமையை நீங்க வந்து சகோதர மொழிக்காரங்களுக்கு சொல்ல போறீங்கன்னு சொன்னா அந்த சகோதர மொழியில வந்து எப்படி சொல்லி காட்டுவீங்க? நான் சொல்லுவேன், அதாவது இப்படி சொல்லுவேன். මේක බලාගෙන ඉන්න කට්ටියට මම කියන්න කැමැති මේ කොරෝනා ඉන්ජෙක්ෂන් දැම්මානේ. ඒ කොරෝනා ඉන්ජෙක්ෂන් දාපු වෙලාවේ ඉඳලා මගේ S2 පේන්නේ නැතුව ගියා. ඒ කියන්නේ මාසයක් ගියයින් පස්සේ ටික පෙනුම අඩු වුණාට පස්සේ දැන් මට මොකුත් නැහැ. මම බදුලේ ගිහලා ඔපරේෂන් කරා. ඔපරේෂන් කරුවට කිසි මේකක් නැහැ කියලා. අதான் சொல்லுது. எந்த விதமான நன்மையும் கிடையாது. சிங்களவனா அப்படி சரளமாக பேசுவீங்க. ஆமாம். உங்களோட தொழிலே வந்துட்டு மெக்கானிக் தான். ஆமாம். ஸோ அதை நீங்கள் படிச்சு வந்தீங்களா இல்லை அனுபவம் மூலம் கற்றுக்கொண்டீங்களா? நான் படிச்சுட்டு வந்தேன். என்ன இது வரைக்கும் படிச்சீங்க? என்ன படிச்சீங்க? நான் டெக்னிக்கல் இதில் படித்தேன். கொழும்புல படித்தேன். எலக்ட்ரிக்கல் எல்லாம் செய்வேன். எந்த ஒரு இதுவும் தந்தாலும் பின்னின்று இது பண்ண மாதிரி நான் பெருமைக்காக இதை நான் சொல்ல இல்லை. இந்த யாரோடையும் சேலஞ்ச் பண்ணிச்சு. சரி, அந்த அளவுக்கு எனக்கு கடவுள் ஒரு வரத்தை தந்த மாதிரி. முடியாது அப்படின்னு சொல்லி சில மெக்கானிக் மாதிரி ஒதுக்குறத நான் சொல்லுவேன், கொண்டு வாங்க.
நான் செஞ்சுதான். ஸோ அந்தளவுக்கு டேலண்ட் இருந்துட்டு இன்னைக்கு இந்தளவுக்கு வந்து முடக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அப்போது வந்து எப்படி சம்பாதிச்சிங்க, எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கு உங்களோட வாழ்க்கை? அந்த நேரம் உண்மையாகவே நான் நல்லா சம்பாதிச்சேன். ஒரு நாளைக்கு 6000க்கு மேலே வரும் மண்டே. அதாவது ஒரு நாள் சம்பளம் எனக்கு 6000, 7000, 8000, 10,000, 12,000 வரும். காலையிலேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் தான் வேலை செய்வேன். அதுக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன். வந்து சாப்பிட்டேன்டா அதுக்கப்புறம் வீட்டில் உடைய நின்றுவேன். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்வேன், அவ்வளவுதான். இப்போ அன்றாட உணவுக்கு நான் அடுத்தவங்களை தங்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கிறேன். கையை நீட்டி ஒரு சில ஆக்கள் இந்த என்னையை பார்த்து கொண்டிருக்கிற ஆக்கள் கண்டிருப்பாங்க பேங்க் வெளியே நான் கை நீட்டி நிற்கிறத. ஜாசகத்துக்கு போகிறீங்களா? சில வேலைகள்ல ஒன்றுமில்லாட்டி இவங்க வேணாம்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னம்மா செய்கிறது, சாப்பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஒரு காலத்தில் நீங்களே உங்களோட கையில் 6,000 ரூபா 7,000க்கு மேலே உழைச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போவே அடுத்தவங்க கையை வந்து நம்ப வேண்டிய நிலைக்கு மாற்றப்பட்டு எனக்கு ஒவ்வொன்றையும் நினைக்கும் பொழுது என்னால் தாங்க முடியல. அதுதான் என் நிலை யாருக்குமே வரக்கூடாது. என்னுடைய நிலை யாருக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் வரக்கூடாது. என்ன சொல்கிறது, உண்மையில் நிறைய பேரோட ஒரு ஆதங்கமாக உணர்ச்சி வதமாக எப்படி என்ன வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். இது வேணால் கை நிறைய நல்லா சம்பாதிச்சுட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கு சடன்னு ஒரு வாழ்க்கையில் இப்படி ஆச்சுன்னு சொன்னால் அது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் இப்போ இருக்கிற இந்த வீடு கூட வாடகை வீடு. ஆனால் இப்போ அவங்க வாடகை எடுக்கிறது இல்லை, வீட்டை கேட்டுட்டாங்க. நேற்று கோடி வந்து கேட்டுட்டாங்க, நீங்கள் இந்த மாதம் 20ஆம் தேதி எங்களுக்கு வீட்டை தந்துடுங்க, நாங்கள் வீட்டை செஞ்சு நாங்கள் வீட்டுக்கு வரப்போகிறோம். நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ திகைச்சு போயிருக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா கிறிஸ்மஸ் அன்றைக்கு நீங்கள் வந்த நாங்கள் தான் போகிறதுக்கு இருந்தேன். அந்த ஐயா சொன்னார், இந்த வளவில் ஒரு குடில் வச்சு இதில் நீங்கள் இருக்கலாம், நான் தாரேன், இந்த சாகும் வரைக்கும் நீங்கள் இதில் இருந்து கொள்ளுங்க, அதை பற்றி எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் குடில் வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. உங்களுக்கு யார்கிட்டையாவது முடியுமெண்டா நீங்கள் ஒரு உதவியை கெடுத்து குடியில் வச்சுக்கொண்டு இதில் இருங்க அப்படின்னு. அந்த இது கூடி நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன், என்ன செய்வேன்னு தெரியாமல் கடவுள்கிட்ட தான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வேறு யாரும் எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. இப்போ நீங்கள் கடவுள் தான், நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு உதவி செய்கிறீங்களோ அப்படின்னு நான் உங்களை தான் மொத்த பார்த்துக்கொள்ள இயலாட்டியாலும் உங்களை தான் கையெடுத்து கும்பிடுறேன். எப்படிலாம் இல்லைங்க ஐயா, என்ன சொல்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சு இல்லை ஏதாச்சும் படம் இது பண்ணுறதுக்கு ஏதாச்சும் விதம் பிடிக்கல? நான் எனக்கென்று எதையுமே வச்சுக்கொள்ள இல்லை. நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன். அந்த நேரம் என்னட்ட ஒரே ஒரு பழக்கம் இருந்தது, என்ன தெரியுமா? யாரு வந்து என்னட்ட கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். என்னகிட்ட வாங்கினாக்கள் பல பேர் இருக்கிறாங்க, திருப்பி கோடி தந்ததில்லை. திருப்பி கோடி தந்ததில்லை. நான் ஒரு காலமும் யாருக்கும் வட்டிக்கு 5 சதத்துக்கும் கொடுக்கவும் மாட்டேன், சும்மா கொடுப்பேன். நான் ஒவ்வொரு விடயத்தை நினைச்சு நான் கண்ணீர் விடுறதுக்கு காரணமே இதுதான். நான் இப்படியெல்லாம் செய்து போட்டு ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கடவுள் தந்திருக்காரு அப்படின்னு எனக்கே தெரிய இல்லை. இப்போ நீங்கள் இந்த பேங்கு இல்லைன்னு சொன்னால் தனி ஒரு இடத்துல போகணும்னு சொன்னால் அப்போ எப்படி போகிறீங்க யாரோட துணையும் இல்லாமல்? இவங்க இல்லாமல் நான் எனக்கு இதுலேருந்து இந்த கேட் வரைக்கும் நான் தனியாக போக முடியாது. இந்த கேட் வரைக்கும் போக மாட்டேன். அப்போ இப்போ சொன்னீங்க அந்த பேங்க்கில் வந்து பேங்க் முன்னால் நின்று கையெழுந்துறது அப்படி சொல்லுங்க. இவங்களை கொண்டு போய் என்னைய சொல்லுவேன், நீங்கள் விட்டுட்டு போயிருங்கம்மா அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க வேணாம் தான் சொல்லுவாங்க. அப்போ உங்கள்கிட்ட கடனான்னு சொல்லி வேண்டுறவங்க யாருமே உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணலை? இல்லை யாருன்றது தெரியுமா உங்களுக்கு? பண்டினவங்களும் எனக்கு தெரியுமாக்கள். அப்போ அவங்கள்ட்ட திரும்ப கேட்டு பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, எங்கே இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு இப்போ எனக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. அப்போ அரசாங்கத்தினால எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறது? அரசாங்கத்தால் எனக்கு எந்த உதவியும் இல்லை. கடந்த 6ஆம் மாதத்துக்கு பிறகு ஊனமுற்றோர் காசுன்னு எனக்கு 7,500 ரூபா தாராங்க மாதத்துக்கு. அது மட்டும்தான் அரசால எனக்கு கிடைக்கிற உதவி. வேற எந்த விதமான உதவியும் இல்லை. தீவார் காசு எங்களுக்கு இல்லை, சமுர்த்தி இல்லை. இது மட்டும்தான் அரசாங்கத்தால எங்க 2 பேருக்கும் கிடைக்குது 7,500 ரூபா. மற்றது இந்த பிஎம் கார்டுன்னு சொல்லி மாதத்துக்கு 250 ரூபா அது கிடைக்குது. ஓகேங்க. அப்போ உண்மையிலே நீங்கள் வந்து இந்த ஒரு கொரோனா இன்ஜெக்ஷனால தானே பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்க. அதை அடித்து சொல்கிறீங்களா? ஆணித்தனமாக அடித்து சொல்கிறேன்.
அப்போ இதுக்கு வந்துட்டு மேலே கவர்மெண்ட் தான் வந்து இந்த இன்ஜெக்ஷனை போட சொல்லி சொல்லிச்சு. ஆமாம். அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ரீதியில் வந்துட்டு டிஎஸ்எஃப்ஸுடாக்கும் அங்கே இங்கே போய் எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி இதுக்கான நஷ்டம் என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லி எதுவும் கேட்டதில்லை? நான் இது வரைக்கும் யாருக்கிட்ட எத்தனையோ பேர் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு மருந்து தான் பிரச்சனை, நீங்கள் போய் பிடிச்சி யாரையும் பிடிச்சி செய்யுங்கன்ட்டு. நான் யாருக்கிட்ட போய் என்ன செய்யறேன்னு தெரியலை. எங்களுக்கு குழந்தைகளும் இல்லை, பிள்ளைகளும் யாரும் இல்லை. அப்போ இப்படி இருக்கும்பொழுது இந்த பொம்பளை இவங்க சிங்களமும் தெரியாது. இவ இந்த காலத்தில் ஒரு பொம்பளையோட எங்கேயும் போனாலும் கூட நம்ம கண் தெரியாதுன்றவனே வேற மாதிரி தான் எல்லாருமே கணக்கு எடுக்கிறாங்க. உங்களுக்கே இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க, மறுபடியும் உங்களுக்கு கண் பார்வை கொண்டு வரலாம்னு சொன்னாங்க? அவங்க சொல்கிறாங்க அப்படி அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சில வேலைகளில் கண் பார்வை வரும் அப்படின்னு. இதை மட்டக்களப்பு டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன். அவங்க என்னட்ட 3 லட்சம் தாங்க, அந்த நேரம் 2 வருஷத்துக்கு முன்னதாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆமாம் 3 லட்சம் தாங்க, நான் உங்களுக்கு கண் பார்வை எடுத்தாரன்னு சொன்னாங்க. என்னட்ட 3 லட்சம் கொடுக்கறதுக்கு அந்த நேரம் காசு இல்லை. இப்போ எவ்வளவு கேட்குறாங்க, கண்ணை செய்ய முடியுமா அல்லது 3 லட்சம் கொடுத்தா செய்வாங்களா? இப்போ 3 லட்சம் கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கூட கேட்பாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முதல் நடந்த சம்பவத்தை தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ செய்ய முடியுமா முடியாதான்னு இறைவன் ஒருவனே அறிவான். ரீசெண்டாக நீங்கள் யார் டாக்டர் கிட்டே வந்து கேட்கலையா? இன்னும் கேட்க இல்லை. என்னட்ட போய் கண்ணை காட்டுற அளவுக்கு என்னட்ட வசதியும் இல்லை. நான் இப்போ இந்த நிலையெல்லாம் சொல்லிட்டேன். அன்றாடமே சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் பொழுது வெளியில் கொழும்புக்கெல்லாம் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. எனக்கு கை கொடுக்கறதுக்கு ஒருவருமே இல்லை. அப்போ உங்களுக்கு நீங்கள் சடன் எப்படி சொல்கிறேன், நல்லபடியாக இருந்துட்டு சடன் இப்படி கண் பார்வை போனதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்கள்ட்ட சில வேலைகளை வந்து நீங்கள் எப்படி செய்து கொள்றீங்க? பாத்ரூம் போகும்பொழுதெல்லாம் அங்கால வெளிப்பக்கம் தான் டொய்லெட் இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு கயிறை கட்டி விட்டுருக்காங்க டொய்லெட் வாசல்லேருந்து வீடு வரைக்கும். நான் அந்த கயிற்றை பிடிச்சி அது டொய்லெட்டுக்கு போவேன். போயிட்டு பாத்ரூம் போயிட்டு திருப்பி அதை பிடிச்சி கொண்டே நான் திரும்பி வருவேன். குளிக்கிறதுக்கெல்லாம் இவங்க கொண்டு போய் விடுவாங்க, அங்கனைக்கு குளிச்சுட்டு திருப்பி இவங்களோடையே வந்து சேர்ந்துடும். இப்படி தான் இந்த காலம் போய் கொண்டிருக்கு. ஓகே, வந்து உங்கள்ட்ட கண் பார்வை போகும்போது எந்த ஊரில் இருந்தீங்க? இதே ஊரில் தான்? இதே ஊரில் இங்கே தான் இருந்தேன். இங்கே தான் இருந்தீங்க? ஆமாம். அப்போ கண் பார்வை போகிறதுக்கு முன்னால் சமூகத்தில் ஒருத்தவங்களுக்கு பேசின விதமும் இப்போ கண் பார்வை போனதுக்கு அப்புறமா உங்களை பார்க்குற விதம் பேசுகிற விதமும் எப்படி இருக்குது? இல்லை, எல்லாரும் அதே கண் பார்வை இருக்கும் பொழுது இவர் நல்லா தான் இருந்தார், வசதியாக இருந்தார். இப்போ இவர் படுற வேதனையை, நான் படுற கஷ்டங்கள், ஒவ்வொருக்கிட்ட உதவி கேட்குறத பார்க்கும்பொழுது அவங்க எல்லாரும் இறக்கப்படுறாங்க. இங்கனைக்குள்ளாக எல்லாருக்குமே தெரியும் இவர் எந்த மாதிரி வேலை செஞ்சவர். வீட்டில் இருந்தாலும் தெரியாது, வெளியில் இருந்தாலும் தெரியாது. நான் யாரோடையும் சண்டை பிடிக்க மாட்டேன். அதனால நான் என்னட்ட குடி பழக்கமெல்லாம் ஒன்றுமே இருக்க இல்லை. அதனால நான் யாரோடையும் தொழிலுக்கு போனால் வந்தேன்னா வீட்டுள்ளுக்கே ஒருவரோடையும் நான் கதைக்கு போக மாட்டேன். ஓகே, இப்போ இந்த நிலைமை குறித்து தனிமையில் நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒய்ஃப் வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட? எனக்கு ஆறுதல் படுத்துவாங்க. பொறுங்க, என்ன செய்கிறது, நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு நீங்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சீங்க, இப்போ உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிதில்லை. ஆண்டவர் அன்றைக்கு ஏதோ நம்மளுக்கு சாப்பாடு நான் போய் உழைச்சிக்கிட்டு வரேன் தானே, அதை திண்டுக்கிட்டு இருப்போம். என்றாவது ஒரு நாள் யாராவது வந்தால் உதவி செய்கிறதுக்கு வந்தால் அவங்களூடாக நம்மளுக்கு உதவி கிடைக்குமாக இருந்தால் ஆண்டவர் தந்த வரந்தார். அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் எங்களை தேடி வந்து இதை செய்கிறீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றி தான் நான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு முன்னுக்கு நான் கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல என்னைய தேடி வந்து என்னைய வெளி உலகுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னு காட்ட போகிறீங்க. நான் எந்த வெக்கப்பட இல்லை. ஏன்னா நான் கையை நீட்டி பிச்சை எடுக்கிற எனக்கு ஒரு பெரிய ஒரு விடயம் இல்லை. நான் பொய் சொல்லி களவெடுத்தாத்தான் நான் வெக்கப்படணும். நான் இப்போ 2 கண் பார்வையும் இழந்துட்டு தானே இருக்கிறேன். அதனால நான் எதுவுமே வெக்கப்பட இல்லை. நான் பொய் சொல்லையும் இல்லை. பொய் சொன்னா தான் நான் வெக்கப்படணும், களவெடுத்தா தான் நான் வெக்கப்படணும், அடுத்தவங்களோட சொத்தை நான் எடுத்தா தான் நான் வெக்கப்படணும். அப்படி இல்லையே. என்னுடைய சொந்த இது இன்றைக்கு என் சகோதரங்கள் கூட என்னைய சகோதரன் சொல்லாதன்னு சொல்ற அளவு கேட்டா பாருங்க, யாருமே என்னோட கதைக்கிறது இல்லை. நீங்கள் சம்பாதிச்ச டைம் உங்களோட சகோதரங்களாம் பார்த்து கொண்டீங்க. அதைத்தானே நான் சொல்லி வேதனைப்படுவேன். என்னகிட்ட வாங்க வந்து தம்பி எனக்கு காசு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் தா அப்படியே. இன்றைக்கு அப்படியெல்லாம் வாங்கி எல்லாரும் நல்லா இருந்தாங்க என்னோட, நானும் அவங்களோட நல்லா இருந்தேன். எல்லாமே கண் பார்வை போனதுக்கு பிறகுதான் இவ்வளவும் வந்தது. அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அவங்ககிட்ட போய் நான் கண் உதவிக்கு காசு கேட்பேன்.
இவருக்கு என்னத்துக்கு நம்ம காசு கொடுக்க, அப்படி ஒரே அடியாக சொல்லிட்டா வரமாட்டான் தானே அப்படின்ற ஒரு மனநிலையாக என்னமோ இறைவன் தான் அறிவார். ஒருவரும் எனக்கு என்ன தம்பி செய்கிறான்னு கேட்கவே மாட்டாங்க. என் குடும்பத்தில் நான் தான் கடைசியால். அக்கா மட்டும் காலஞ்சென்றுட்டு மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க. யாருமே என்னோட கைக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சகோதரங்களையும் பணத்தையும் வச்சுக்கொண்டு என்ன சொல்கிறீங்க? பணம் இருந்தால் தான் இன்றைக்கு சகோதரமும் நம்மளோட ஒன்று சேரும். பணம் இல்லைன்னா சகோதரமும் நம்மளுக்கு இல்லை. ஸோ அப்போ பணத்துக்கு வந்து அந்தளவுக்கு வேல்யூ இருக்கு. இதை நான் இப்போ அதாவது என்னுடைய அனுபவ ரீதியாக பார்த்த உண்மை. சகோதரர் இருக்கும் பொழுது எல்லாரும் என்னோட நல்லா கதைச்சாங்க, நல்லா பேசினாங்க. நான் அவங்களோட வீட்டுக்கு போவேன், அவங்க எங்களோட வீட்டுக்கு வருவாங்க. இதே வீட்டுக்கு எல்லாரும் வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ வாடகை காசுக்கு வாடகைக்கு தான் இந்த வீட்டில் இருந்தேன். இப்போ நான் வாடகை இல்லாமல் இருக்கிறேன். அதுவும் இன்னும் ஒரு மாத காலமும் இருக்க போகிறது இல்லை. இன்னும் ஒரு 25 நாளைக்கெலாம் இந்த வீட்டு. அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த முறை நான் எங்கே இருக்கிறேன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டால் தான் நான் சொல்லுவேன் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு. சரிங்க. அப்போ உங்கள்ட்ட இந்த ஒரு நிலை மாறுமா இல்லை மாற்றலாமான்றதை வந்து நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி உங்களை தேடி வந்திருந்தோம். வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெளியில் பப்ளிக்லாம் அப்படி நிற்கிறதா சொல்லி. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இப்போ இந்த சோசியல் மீடியாக்களை வச்சுக்கொண்டு இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டாங்க. அப்போ யாரோட கண்ணிலையும் தென்படலை? யாரும் உங்களுக்கு உதவின்னு சொல்லி வந்து வீடியோக்கள் எடுத்ததும் பண்ணல. இதுக்கு யாருமா அதைத்தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு ஆள் வந்தவர் வந்து வீடியோ பண்ணினவங்க, உங்களை நாங்கள் இது பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சந்திப்போம் ஒரு கிழமையாலண்டு. அதுக்கு பிறகு கடும் வெள்ளம் போட்டது. அந்த வெள்ளத்துக்கு பிறகு உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி தான், ஐயா தம்பி வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் வாரன், வெள்ளமா இருக்கு வாரன்ண்டாரு. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் வர இல்லை. எங்கேருந்து வந்து பண்ணாங்க வீடியோ? ஆரையம்பதி என்று சொன்னாங்க. என்னம்மா அப்படி வீடியோ பண்ணும்போது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை ஒன்றுமே பண்ண இல்லை. எங்களை நிலையெல்லாம் பார்த்துட்டு தான் போனாங்க. அன்று கூட நான் சொன்னேன், இன்றைக்கு நாங்கள் சோறு மட்டும் ஆக்கி வச்சிருக்கோம், கறி ஆக்க கொடி ஒன்றுமே இல்லை, வேணுமெண்டா போய் பாருங்க. அவங்க வந்து வீடியோ எடுக்கும் பொழுது ஒரு 1:30 மணிக்கும் 2 மணிக்கு இடப்பட்ட டைம். சோறு மட்டும் சமைச்சு வச்சிருக்கோம், கறி ஆக்குறது கூட இன்றைக்கு எங்கிட்ட வசதி இல்லை, இந்த சோத்தோட என்ன செய்யறேன்னு தெரியல இருக்கிறோம் அப்படியே. ஆனால் நாங்கள் இந்த வருவோம் அப்படின்ட்டு போனாங்க. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் வர இல்லை. நான் அதை ரொம்ப வேதனையோடு கதைக்கிறேன். அவங்களும் இதை பார்த்தாங்கண்டா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், நம்ம உண்மையாகவே சொல்லி போட்டு தானே வந்தோம் போகலையே அப்படியே. நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிடுறது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கண் பார்வையாவது பெற்று தர்றதுக்கு ஏதாவது வழி ஒன்று பட்டுங்க. அதோட பழைய தகரங்கள் குடில் அடிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா இருந்தாலும் ஏதாவது செஞ்சுதாங்க. எங்களுக்கு பெரிய வீடு, கல் வீடு வேணுமென்று நான் கேட்க இல்லை. சாதாரண இருக்கிற அளவுக்கு மழைக்குள்ள நனையாமல் வெயிலுக்குள்ள இருக்காமல் எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு உண்டு. செய்ய முடியுமெண்டா செஞ்சுதாங்க. இதைத்தான் உங்கள்கிட்ட கேட்குற கண் பார்வையும் கேட்குறேன்னா எத்தனையோ இது கேட்கலாம். சாப்பாட்டுக்கு உதவி செய்யுங்க, எத்தனையோ நான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறது எல்லாமே உங்களுக்கு நான் கேட்க நீங்களே என்ன செய்யறேன்னு தெரியாமல் திகைச்சு போயிருவீங்க. இல்லைங்க, உண்மையில் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நாங்களும் முன்கூட்டியே சொல்கிறோம். சொன்னால் இன்றைக்கி வாக்கு கொடுத்துட்டு நாளைக்கு பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ அந்த எங்களால் இப்போல்லாம் வந்து முதற்கட்டமான ஒரு உதவி மட்டும் தான் நிறையா பண்ண முடியும். அண்ட் உங்களை வீடியோ எடுத்து பப்ளிக் பண்ணுறதுக்கான காரணம் உங்களுடைய நிலைமை அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து உங்களுக்கு பண்ணணும்ங்கிறதுக்காக வேண்டி. எப்படியோ அதாவது இன்றைக்கி நீங்களே சொல்கிறீங்க ஓப்பனாக, எதையுமே மறைக்காமல் உங்களால் முடியாத கட்டத்தினால் நீங்கள் வெளியில் போய் கையேந்திரதாக வந்து சொல்கிறீங்க. அந்த ஒரு நிலம் மாறினா அது எங்களுக்கும் தான் சந்தோஷம். என்ன சொன்னால் இப்போவும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை நிலைன்றது அதே இடத்துல இருந்துடக்கூடாது, இருக்கவும் கூடாது. ஆமாம், எப்படியுமே மாற்றப்படணும். நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா இருந்துட்டு சடன்னு உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுன்னு சொல்லும்போது தான் இன்னும் மனக்கவலையாக இருக்குது. இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லியிருந்தா நான் இவ்வளவோ காசு சேர்த்து வச்சுருப்பேன். நாளை பின்னைக்கு எனக்கு பின்னுக்கு தேவை அப்படியே. கடவுள் நல்லா தானே எனக்கு சாப்பாடுக்கு வசதியாக தானே வாழ வச்சிருக்காரு. அதனால் யார் வந்து என்னையே விட கீழ்பட்டத்தில் உள்ளாக்கள் யார் வந்து கேட்டால் நான் இல்லைன்னு சொல்கிறதே இல்லை, சொல்லவும் மாட்டேன். சரி, இப்போ உங்களுக்கு தேவைன்னு பார்க்கும்போது உண்மையில் ஒரு தங்குமிட வசதி ஒன்று முக்கியமாக இருக்குது. அண்ட் அது போக மாதத்துக்கு வந்து சாப்பாடு செலவான் இதெல்லாம் தாண்டி வந்து உங்களோட கண் பார்வை வந்து கேட்குறீங்க. ஒரு கண் பார்வை இருந்தால் கூட வந்து உங்களோட தொழிலை நீங்கள் செய்வீங்களா? கண்டிப்பாக செய்வேன். இப்போவும் செய்ய முடியுமா? முடியும். எதையும் மறக்கலையா? எதையுமே மறக்க இல்லை. நான் டிவி ரேடியோ செய்வேன், ஃபோன்ஸ் செய்வேன், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் எவ்ரிதிங். உங்கள்ட்ட வெப்பன்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட கையில் இருக்குது? எல்லாம் இருக்குது. எந்த விதமான இதுவும் எனக்கு தேவையில்லை, எல்லாமே என்கிட்ட இருக்குது.
நான் உழைச்சி முதலாவது எனக்கு தேவைப்பட்ட சாமான்லாம் வாங்கி கொண்டேன். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ ஒரு தங்குமிட வசதிக்கு யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு தம்பி என்னோட வீடு வந்துட்டு சும்மா தான் இருக்குது, இவங்க எத்தனை வருஷத்துக்கு இங்கே இருக்கலாம், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி வருவேன், அப்போ மட்டும் நான் இருந்துட்டு போவேன், ஆனால் அவங்க அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொன்னால் கூட நீங்கள் எங்கே இருந்தாலும் இருப்பீங்க? ஓகே, எந்த ஊர் இருந்தாலும் ஓகேவா உங்களுக்கு? எனக்கு தொழில் செய்கிற பழக்கின ஏரியாண்டா கொஞ்சம் உதவியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ அவங்கள்ட்ட ஒரு வீடு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு கட்டி வச்சிருக்காங்க, பெரிய காணி, அதுக்குள்ள கொஞ்சம் தென்னை மரங்களோ சரி இல்லைன்னு சொன்னால் ஆடு மாடோ சரி வச்சிருக்காங்க, அதை நீங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களோட வைஃபை பார்த்துக்கொண்டு அதுக்கு கொஞ்சம் மரக்கறியும் செஞ்சுட்டு அந்த வளவையும் பார்த்துக்கொண்டு உங்களோட வேலையாக இருக்கும். சரிங்களா? சரி. அப்போ உங்கள்ட்ட கண் பார்வைக்கு வந்துட்டு மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதை பெற்றுத்தரத்துக்குமான முயற்சிகள் அவங்க எடுக்கலாம். நீங்கள் அந்த வளவை பார்த்து கொள்றது, அதுக்குள்ள அந்த பயிர்கள் செய்து அதை நீட் பண்ணி வச்சுக்கொள்றது உங்களோட வேலையாக இருக்கும். சரி சரி சரி. ஸோ உங்களுக்கு அப்போ அது எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவா, நீங்கள் போய் தாங்கி இருப்பீங்களா? சரி, ஓகே. ஸோ அப்படி வந்து இது வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க கால் பண்ணி. ஸோ யார் யார் அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் கிடையாது. ஸோ வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களோட வீடு வளவெல்லாம் இங்கே வந்துட்டு சும்மா வெறுமனே இருக்கும். ஸோ இப்படியான குடும்பங்களை அதில் தங்க வச்சு தங்கிக்கிறதுல எதுவுமே ஆக போகிறது இல்லை. அவங்களோட நிலைகள் கொஞ்சம் மாறும், மன திருப்தியாக கொஞ்சம் இருப்பாங்க. அண்ட் வந்து அவங்களோட வளவுகளை வந்து நீட்னஸாக அதை வந்து வச்சுக்கொள்வாங்க, அதுக்கான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அண்ட் இந்த குடும்பம் வந்து வாழ்ந்த மாதிரி போகும். ஸோ அதுக்காக வேண்டி சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ஹெல்ப்பை கூட வந்து பண்ண முடிச்சிங்கன்னு சொன்னால் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி கொடுங்க. அண்ட் வந்து இப்போ உண்மையிலன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள்ட்ட கண் பார்வை இழக்கிறதுக்கு முன்னால் உங்களோட வைஃபோட செம்மனை உழைச்சி செவ்வனை வந்து உங்களோட வாழ்க்கையை பார்த்து கொண்டு வந்துருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து கிடையாது. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய மன கஷ்டங்கள் இருக்கலாம், சில விஷயங்களை நீங்கள் உங்கள்ட்ட வைஃப்கிட்ட சொல்கிறதுக்கு மறைச்சிருக்கலாம், சில விஷயங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு சொல்லி உங்களோட வைஃப் வந்து மறைச்சிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறீங்க. ஸோ அப்பேற்பட்ட உங்கள்கிட்ட வைஃபால் சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாமல் இருந்தும் அவங்க சொல்லணும்னு சொல்லி நினைச்சதையும் இன்றைக்கி அவங்கக்கிட்டையும் ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டு அறிஞ்சிக்கொள்ளும். சரிங்களா? சரி சரிங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், உண்மையில் இந்த ஒரு கண் பார்வை இழக்கிறதுக்கு முன்னால் அண்ணா வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டு ஆசைப்பட்டது என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? எல்லாம் பண்ணியிருக்காரு. ஒன்று கேட்க ஒன்று நினச்சி உண்மையில் கம்ப்ளைண்ட் சொன்னால் எல்லா பேரும் காதில் தோடு போட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் கடையில் இருக்கு. கண் ஆப்ரேஷனுக்காக வீடு வச்சேன். ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தீங்களா? ஆப்ரேஷன் ரெண்டு பண்ணவங்களே, 2 கண்ணையும் பண்ணி பாருங்க. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க சொல்லியிருக்காங்க ப்ரெஷர் அடிச்சுட்டு இருந்துப்பேன். எவ்வளோ கிட்ட செலவழிச்சிங்க அதுக்கு வந்து கொடியெல்லாம் 1 லட்சத்துக்கு வீடு வச்சேன். தோடு மாலை மோதிரம் அப்படி இப்போ வட்டி கட்டி 80ல் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வட்டி கட்டுறேன்னு. வட்டி கட்டுறீங்க? அவ்வளோச்சி இப்போ சாப்பிடணும், அதுக்கு வட்டியும் கட்டணும். இப்போ கொடி வந்து அறுதியாக போயிட்டு தோட்டுக்கு மட்டும் இப்போ தோடு 2 மோதிரம் 2 தோட்டுக்கு வட்டி கட்டி வச்சிருக்கு. மிச்சம் மாலையில் அறுதியாக போயிட்டு எல்லாம் வாங்கி தந்தார். ஆசைப்பட்ட எல்லாம் வாங்கி தந்தார். நான் என்ன கேட்டாலோட வாங்கி தருவேன். ரைட். அது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை பார்த்து வீடியோ பண்ணதான் அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்கள எப்படி உங்களை கண்டெக்ட் பண்ணி வந்தாங்க? இந்த பக்கத்து வீட்டு பிள்ளை சொல்லித்தான் வந்தாங்க. அவங்க இங்கே வந்து உதவி செஞ்சவங்க. இங்கே வந்து 10,000 ரூபாய் சாமான் வாங்கி கொடுத்தவங்களாம். ரைட், ஓகே. நாங்கள் இதே ஏரியாவுக்குள்ள ஒருத்தங்களுக்கான ஹெல்ப் பண்ணியிருந்தோம், ஒரு டிக்டாக் மூலம். தொக்கப்படியா ரைட். அந்த அண்ணா தான் வந்து அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் இல்லை திரும்ப இல்லை. அப்புறம் நீங்கள் வந்திருக்கீங்க இதை கடவுளை அனுப்பிப்பேன். ஷுவர். என்னென்னு சொன்னா அக்கா வந்து இன்றைக்கி கூட நாங்கள் எங்களால் முதற்கட்டமான ஹெல்ப் தான் பண்ணுவோம். அந்த அடுத்த கட்டமான ஹெல்ப் கிடைக்குமா இல்லையான்றது வந்து நாங்கள் பார்க்க கொடுத்துட்டுலாம் போகல. அது ஒரு எப்படி சொல்கிறது, கிடைச்சா பண்ணுவோம், கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான் சொல்லலாம் எங்களாலேயும். அண்ட் வந்து இப்போ நான் அண்ணா கூட பேசுனதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்படியான சில இதோட வந்துட்டு தங்குமிட வசதிகள் வந்து கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு நாளும் போய் இருப்பீங்க தான். உங்களுக்கான வேலை தொழிலும் நாங்கள் கொடுத்து அங்கே தங்க வச்சா நீங்கள் இருக்க முடியும் தானே? ரைட். அண்ட் வந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சகோதரங்கள் யார் எப்படி? எனக்கு தங்கச்சி இருக்காங்க, ஒரு அண்ணன் இருக்காரு. தங்கச்சி வந்து புலனறுவையில் கல்யாணம் கட்டிருக்கேன். அண்ணன் வந்து கல்முனையில் நீலாவனை அதில் கல்யாணம் கட்டிருக்கேன். அவங்க பார்க்குறதும் இல்லை, ஒன்றும் நினைக்கிறதும் இல்லை. உங்களோட அம்மா இருக்காங்க எங்கட ஒரு அக்கடை இருக்காங்க. அவங்க உதவியா ஒருத்தரும் இல்லை, தனியாக இருக்கான்னு சொல்லி அங்கே இருக்காங்க கல்லடியில். அப்பா இல்லை, அப்பா நாங்கள் சின்ன இல்லையே செத்துட்டாரு. ஸோ உங்களுக்கு உங்களோட அம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு வளர்க்கான தங்கச்சி. ரைட், ஓகே. அப்போ அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் வந்து வருத்தப்பட்டு பேசியிருந்தார், அவங்களோட சகோதரங்கள் இப்படி நான் பேசுறேன்னு சொல்லி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? ஆமாம். வந்து வருத்தம் அரிக்கும் போது அந்த கால் ஒரு கையில் அழுத்து இந்த கொரோனா ஹவுஸில் வருத்தம் வந்து பார்த்தவங்க
பார்த்ததுக்கு பிறகு தான் அவருக்கு அந்த கண்ணுக்கு கொஞ்சம் பிரச்சனை வேற. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நான் பாட்டில் நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு ஊசி அடிக்கணும்னு சொல்லி. அப்போ கண்ணுக்கு ஊசி அடித்து வரக்குள்ள கண் கொஞ்சம் பளிச்சென்று வரும். ஒரு கிழமையாக போக மங்கி போயிடும். அப்படியே திருப்பி ஒரு 4 மாதம் கொண்டு திருப்பி ஆஸ்பத்திரிக்கு இருக்க சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும், இங்கே பண்ணிடலாம், நீங்கள் பதிலில் போய் பண்ணணும்னு சொல்லி. இப்போ பதிலை கூட்டி கொண்டு போய் அங்கே ஒரு 4 மாதம் மாறி கூட்டி போகிற கிழமை கூட்டி போகணும் பதிலைக்கு. அப்படி கணிச்சுக்கு அவர் சொன்னார், கையில் காசும் இல்லை, இனி போக தேவையில்ல இருப்போம்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நிப்பாட்டினேன். இல்லாட்டி ஏதாவது ஒரு வழி பண்ணியிருக்கலாம். என்ன போய் வர்றதுக்கு காசு செலவு இல்லை. எல்லாத்தையும் ஈடு வச்சு கூட்டி வந்த அதான் பிரச்சனை. ஓகே, அண்ணா வந்து இதுக்கு முன்னாடி அப்படி கண்ணெல்லாம் கலங்கியிருக்காரா? இல்லை. இப்போ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்போ ஒரு இப்போ இருக்குது பார்க்கும்போது என்னத்தை கேட்டாலும் கத்துவார். என்ன சொல்கிறது, திருமணமாகி கூட 15 வருஷம் வந்து உங்களோட வாழ்க்கையில் குழந்தை கூட இல்லை. ஸோ அதை வந்து நானும் கூட ஞாபகப்படுத்தக்கூடாது, சுட்டி காட்டையும் கூடாது. ஆனால் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்து பார்த்தீங்களா? ஆஸ்பத்திரி கூட்டி போனவர் குளிசையில் இருந்தவங்க. அது எங்களோட தங்கச்சி எனக்கு சின்ன ஒரு வேலை செஞ்சு போட்டா உள்ள பிறக்காம. அதை எப்படி சொல்கிறீங்க? அது அவள் வந்து இந்த சூரியன் சொல்லுவாங்க, இவைக்கு குழந்தை பிறக்கக்கூடா, இவ இப்படித்தான் இருக்கணும் அவள் எனக்கு செஞ்சு. அது எப்படி சொல்லி கொடுத்தீங்க? உண்மையில தங்கச்சி பண்ணி தானே அப்படி தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சி அவட்ட கேட்டேன். அவள் சொன்னா ஓமெண்டு. குழந்தைகள் யாரும் தத்தெடுக்க நீங்கள் முயற்சி பண்ணலையா? இல்லை. ஓகே, அதில் எங்களோட அண்ணாவும் அவருக்கு அவ்வளோ வேண்டியது இல்லை. அவர் வாரதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை, என்னன்னு கேட்குறல்ல, அவ்வளோதான். ஓகே, இப்போ அண்ணாவுக்காண்டி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுலாம் வந்து என்ன? அவர் கண் பார்வை வரணும், பழைய வேலைக்கு போகணும். ஓகே, அதாவது அண்ணா கூட வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது தான், ஒரு கண் பார்வையாச்சு திரும்ப கிடைச்சிட்டு அவரை வேலை அவரே பார்த்துக்கொள்ளான்னு சொல்லி. இப்போ தனிமையில் இருக்கும்போதெல்லாம் வந்து அவர் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேன், நக்கல் அடிச்சிருப்பார் சந்தோஷத்துக்காக. ஸோ கஷ்டங்கள் வந்து காட்டி கொடுத்துருவோம். சொன்னார் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து அவருக்கு உதவியாக நீங்கள் தான் இருக்கிறீங்க. ஸோ உண்மையில் என்ன சொன்னால், சின்ன வயசுலேருந்து பிறவியிலேருந்தே பார்வை இல்லைன்னு சொன்னால் அவங்க அதில் இசைவாக்கம் அடைச்சிருப்பாங்க. இப்போ திடீர்னு பார்வை இழந்தோன்னு சொன்னால் சடனை வந்து அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துக்கொள்ள ஒரு ஆள் வந்துட்டு பக்கவலமாக இருந்தே ஆகணும். ஸோ அவங்கள்ட்ட சகோதரங்கள் எல்லாருமே வெறுத்த டைமில் நீங்கள் கூட இருக்கிறது தான் உண்மையில் ஒரு நம்பிக்கை. நான் வந்து நிறைய குடும்பங்கள் அந்த எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சும்மா தேவையில்லாத சில ரீசன்களை வச்சுக்கொண்டு சண்டை பிடிச்சிட்டு பிரிகிற ஃபேமிலிகள் ஏராளம் இப்போ. ஆனால் இப்போ இன்றைக்கி கணவர் வந்து இந்த ஒரு நிலைமையில் இருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சும் நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கபலமாக இருக்கிறது தான் வந்து உண்மையில் கணவன் மனைவிக்கான ஒரு அன்பு அப்படி சொல்லலாம், ஒரு உறவு முறை அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அண்ணாவுக்கு வந்து இந்த சர்ஜரி கண் சர்ஜரி பண்ண டாக்குமெண்ட்லாம் வந்து வச்சுருக்கீங்களா? அப்போ அதை கொண்டு வேறு ஹாஸ்பிட்டலில் காட்டினீங்களா எங்கேயாச்சும்? இல்லை, காட்டல. ஒரு கொண்டு காட்டலை சொல்கிறது. அப்படி சொல்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, அப்படி கொண்டு காட்டுங்க இப்படி செய்வாங்கன்னு சொல்லி. ஓகே, வந்து எங்களால் முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் அதை வச்சு கொண்டு உண்மையில் வர பார்வை வந்து திரும்ப மீட்டு கொண்டு வரலாம், இந்த இடத்துக்கு கொண்டு போங்க, நம்ம இங்கே கொண்டு போனால் சரி பண்ணலாம் அப்படி சொல்லி தெரிஞ்சாலும் கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், அப்படி சொல்லலாம். எங்களோட கண்டக்ட் பண்ணி எங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கொள்ளுங்கள். அப்போ அவரோட கையில் அவருக்கான தொழில் இருக்குது, அவரால் சம்பாதிக்க முடியும்ட்டு தான் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு மிக முக்கியம் இந்த ஒரு 25 நாள் டைம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிறதுக்காண்டு. அதுக்கப்புறமா ஒரு தங்கமிட வசதி ஒன்று. ஸோ அவரோட பார்வை அவர் பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னால் வெகு சீக்கிரத்தில் சம்பாதிச்சு அவங்களுக்கான ஒரு இடத்த அவங்களே வந்து வேண்டக்கூடிய நிலைக்கும் வந்து மாறலாம். என்ன சொல்கிறது, இப்போ எங்கள்கிட்ட வயசுக்கு ஏற்ற மாதிரியான அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லைன்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து அனுமதியில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையில் இந்த கொரோனா இன்ஜெக்ஷனால் நிறைய இடத்துல இது வரைக்கும் நாங்கள் வீடியோக்கு போன இடத்துலலாம் சொல்லியிருக்காங்க, இந்த இன்ஜெக்ஷன் போட்டு தான் எங்களுக்கு இப்படியானது அப்படியானது சொல்லி. அது எந்தளவுக்கு நம்பலாம் அப்படின்னு சொல்லி கூட வந்து தெரியாது. ஸோ நீங்களே வீடியோ பார்க்குற நீங்களே வந்து சொல்லிக்கொள்ளுங்கள், அந்த இன்ஜெக்ஷனால் உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து. அண்ட் வந்து எது எப்படியோ உண்மையில் இப்படியான நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் இந்த சேனலை வந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
அண்டது இப்போ எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கலாம். சரிங்கண்ணா, இப்போ வந்துட்டு கல்லடியில் வந்துட்டு இது தரிசனம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது தெரியுமா? ஆமாம். விழிப்புணர்வு அந்த சங்கத்தில் வந்து மெம்பர்ஸாக சேர்ந்து கொண்டீங்களா? இன்னும் சரி இல்லை. சரிங்க. யார் கூட்டிகிட்டு போய் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. நானும் 2 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஓகே, ஆரையம்பத்தில் இருக்கிற ஒரு அண்ணா கூட வந்து இதில் வந்து இருக்கிறாருன்னு நினைக்கிறேன்னா. ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டிக்குளூரில் வந்துட்டு தரிசனம் அதில் வந்து இருக்கிறவங்க யாராச்சும் சரி கான்டாக்ட் பண்ணி அண்ணா வந்துட்டு மெம்பர்ஸாக சேர்க்குற மூலம் அவருக்கான சில தேவைகள் வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, உண்மையில் கண் பார்வை இழந்தவங்களுக்குலாம் வந்துட்டு நிறைய தொழிற்பயிற்சிக்கெலாம் கொடுத்துட்டு அந்த டைமில் வந்து செய்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் அந்த இருக்கையில் உங்கள்கிட்ட கையில் உங்களுக்கான தொழில் வளம் இருக்குது. ஆனால் இந்த மெக்கானிக்கல் அப்படி சொல்லும்போது கண் பார்வை இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அதே வந்துட்டு வண்டி விழிப்புணர்வு சங்கத்தில் வந்து நம்ம அங்கே போய் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், பைசிக்கிள் கூட வந்துட்டு கண் பார்வை இல்லாதவங்க வந்துட்டு கழட்டி போட்டுவாங்க. அது அவங்க தொடுகை மூலம் உணர்ந்து கொள்ளக்கூடியவங்க. அந்த வந்துட்டு உங்களுக்கு சடன் அப்படி மெக்கானிக்கெலாம் அப்படி செய்யலாது. ஏன்னா அந்த இதெல்லாம் அந்த ஒற்றை இதெல்லாம் வேலையெல்லாம் இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஸோ பார்வை இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த இது எப்படி இருந்தாலும் கூட ஸோ வீடியோ பார்க்குற யாராச்சும் சரி தரிசனத்தில் வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு மெம்பர்ஷிப்பை வந்து சேர்த்து கொடுறதுக்கான ஹெல்ப் வந்து பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அது இப்போ முதற்கட்டமான ஒரு உதவி. ஸோ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கக்கா. $37,000 இருக்குது. ஸோ இது ஒரு முதற்கட்டமான ஒரு உதவி இப்போ நான் வச்சுக்கொள்ளுங்க. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட மருத்துவத்துக்கும் சரி, இல்லைன்னா உங்களோட சாப்பாட்டுக்கும் சரி. அண்ட் அதை தாண்டி உங்களுக்கான தங்குமிட வசதி மிக முக்கியமானதாக இருக்குது. அண்ணாவோட கண் பார்வை இது 2 வந்து உங்களுக்கு முக்கியமானதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த ஒரு காணொலியை பப்ளிக் பண்ணி நாங்கள் உங்களுக்கான உதவி பெற்று தரத்துக்கு பார்க்குறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் அதாவது சமூக வலைத்தளங்களில் பப்ளிக் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பணத்தை கொண்டு என்னுடைய கண்ணை போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண பயன்படுத்தவா? ஓகே, அதாவது உங்களோட கையிலேருந்து உங்களுக்கான தேவைக்காக ஒப்படைக்கிறோம். அது நீங்கள் என்ன பண்ணுறது, சிக்கனப்படுத்துறது ஏதோ உங்கள்ட்ட கையில் தான் இருக்குது, உள்ள சார்ந்தது. ஸோ அந்த அப்படி செக் பண்ணுறதாலாம் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து மேலதிகமான ஹெல்ப் உங்களுக்கு பண்ண போகிறீங்க அப்படி சொன்னாலும் யாராச்சும் டிஸ்பிளே தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் வந்து உங்களோட கையில் ஒப்படைச்சிருந்தாங்க. நான் அது உதவி பண்ணவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, யாருங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது வந்து ஜூக்கியில் இருக்கிற ஒரு அண்ணா தான். ரொம்பவே வந்துட்டு கடுமையாக கஷ்டப்படுற வரம்பப்பட்ட குடும்பங்களுக்கோ சரின்னு சொன்னால் படிப்புக்கோ சரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொகை அனுப்பினாங்க. இது வரைக்கும் அவரோட தொகையில் 3 குடும்பங்களுக்கான ஹெல்ப் வந்து பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருந்த நிதி தொகை வந்து உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சிருக்கோம். அவரோட பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம், 0088, அதாவது 0088. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ அவங்க தான் இந்த ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு சொல்லணும். எனக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கிற அவங்களோட பேர் எனக்கு என்னென்று தெரியாது. இந்த உதவியை செஞ்சவங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைய கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். இதனூடாக என் கண் பார்வை கிடைக்குமாக இருந்தால் முதல் கண் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். என்ன நிலை எனக்கு நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த பணத்தை தந்ததுக்காக உங்களுக்கு மீண்டுமாக நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலை. இந்த வாயினால் வார்த்தைகள் ஆக்குறதை விட இந்த உள்ளத்தால் அத்தனை நன்றிகள் உங்களுக்கு உரித்தாகட்டும். கோடான கோடி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையில் நாங்களும் அந்த அண்ணாவுக்கு எங்களோட சார்பிலான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் வந்து தயவுசெய்து இந்த காணொலி வந்து முடிச்ச அளவுக்கு நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன சொன்னால் உண்மையில் பண உதவி பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ போய் சேரணும் என்று கிடையாது. இவங்களுக்கான இந்த ஒரு பார்வை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய இடங்கள் வந்து இருக்கலாம், இலவச முறையில் வந்துட்டு வைத்தியம் செய்கிற இடங்கள் கூட. ஸோ அந்த இடத்துக்கு போய் சென்றடைய கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிச்ச அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் வந்துட்டு பணம் இருக்கிறவங்க இவங்களுக்கான ஹெல்ப் பண்ணலாம், மனம் இருக்கிறவங்க வந்துட்டு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ட் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் மனசு கிடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காண்பிச்சிருந்தா அதுங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோவை நான் சொன்ன மாதிரி எங்கள் பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து எங்களை எடுத்து வெளி உலக காட்டுறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி. இந்த உங்களோட குரூப்புக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன், கடமைப்பட்டிருக்கேன்.